அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் பத்தி பார்த்துருவோம். வீக்லி லெவல்ஸ் வந்து இந்த வீக் போட மறந்துட்டாங்க, இன்னைக்கு போட்டுறாங்க. ஓகேங்களா, பொசிஷனல் அது இன்ட்ராடே கிடையாது. கிளாஸ் வருகிற 21 மார்னிங் 11 தூங்குது. என்ரோல் பண்ண யார் யார் டீட்டெயில் கேட்டிங்களோ உங்களுக்கு அனுப்பிட்டேன். பேங்க் டீட்டெயில் யார் யார் வரல, எனக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணி நான் அனுப்பாமல் இருந்தாங்களோ பேங்க் லிங்க்கான டீட்டெயில்ஸ் கேளுங்க, நான் லிங்க் அனுப்பிடுறேன். ஓகேங்களா, சரி. இப்போ இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு வருவோம். நம்ம அதுக்கு முன்னாடி டேட்டாஸ் பார்த்துருவோம். ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் 9,20,000 கான்ட்ராக்ட் பையில் தான் இருக்காங்க. நேற்று சும்மா ஒரு சின்ன கான்ட்ராக்ட் தான் செல் பண்ணியிருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் ஒரு சின்ன குவான்டிட்டி, அதாவது ப்ரோ ட்ரேடர் வந்து அதிகம் ஆகும் வர வர, அவங்க வந்து குறைவாக இருக்காங்க. அது அதிகமானால் தான் இது ஒரு பெரிய டைரக்ஷனில் ஒரு இதை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எஃப்ஐ இது விட்டுருங்க, இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து என்ன தெரியுது, இன்னைக்கு வந்து பொசிஷனை பில்ட் பண்றதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகம். ஏதோ ஒரு டைரக்ஷன்ல இன்னைக்கு வந்து ட்ரேட் மார்க்கெட்டை நல்லா கொண்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஆனா இது வந்து முடிந்து போன டேட்டா லைவ்ல அதே டைரக்ஷன் கொடுக்கலாம். நம்ம அதெல்லாம் நம்புறதுல நம்ம மேக்ஸ் தான் நம்புவோம். ஓகேங்களா, சரி. இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்னங்க, மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. சரியான ட்ரேட் சரியான இதில் எடுக்கணும், இல்லையா தவிர்த்துடுங்க. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2 நாள் லீவ், உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஓகேங்களா, அதனால இன்னைக்கு ரொம்ப முக்கியம், சரியான ட்ரேட் எடுங்க. இன்னைக்கு 24,100 கால் 78 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறுவதற்கும், அது 78 rupees ரெசன்ஸ் எடுத்தா மார்க்கெட் இறங்குவதற்குமான வாய்ப்பு இருக்கு. இதுல இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம ஸ்டூடெண்ட் படிச்சவங்க யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் பார்க்குறவங்க இதனுடைய வீடியோ நோக்கம் நீங்க சிந்திக்கணும். மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து தான் இயங்குது அப்படின்றது சொல்றதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம், வேற ஒரு காரணம் கிடையாது. இந்த இடத்துல 78 2400 கால் வந்தா டிசிஷன் எடுங்க. வரல என்ன பண்ணலாம், தவிர்த்துடுங்க. யூடியூப் பார்க்குறவங்க அந்த இடத்துல வராத வரைக்கும் ட்ரெண்டில் தவிர்த்துடுங்க, வெயிட் பண்ணுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், அவங்க இங்க இருந்து இப்படியே கூட போச்சுனாலும் இங்க வேல்யூ இருக்கும், அவங்க எடுத்துப்பாங்க. அது இக்னோர் பண்ண. அதனால யூடியூப் இங்க இருக்கும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பெட்டரா இருக்கும். எய்தர் அப் ஆர் டவுன், உங்க டெக்னிக். நம்ம வந்து அதுக்கான ரூல் எல்லாமே முன்னாடி பிஃபோர் கால்குலேஷன் முன்னாடியே கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்போம். அங்க வரும்போது என்ன செய்யணுங்கிறதுலாம் முதல்ல இந்த சைக்கிள் பண்ணணுமாங்கிறதே இருக்கு. ஓகேங்களா, இந்த சைக்கிள் ட்ரேட் பண்ணுமான்ற ரூலே இருக்கு. பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்க. அதே மட்டுமல்ல, இது 78 இருந்து மேலே ஏறினா ஒரு வேலையில போய் திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ. அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகலாம். அப்போ ஒரு ஸ்ட்ரைக் ஒரு குறிப்பிட்ட விலையில போனா ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுது, அதெல்லாம் ஃபைன் பண்ணுங்க, கண்டுபிடிங்க, ரொம்ப முக்கியம். அதே போல ஃபால்ஸா மேலே இருப்பாங்க டக்குனு கீழும், கீழே இருப்பாங்க டக்குனு ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துறது, இது எப்படி எல்லாமே மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் மார்க்கெட் இயங்கும். அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியிலும் தெரிஞ்சவங்க ஏதோ சொல்லி கொடுத்தா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணல, இல்லையா நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன கொஞ்சம் வருட கணக்காகும், அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களே ட்ரேட் பண்ணலாம். இது நடந்திருக்க போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.